ஹாய் ஜி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். இது என்ன எடுத்தோடனே வேப்பந்தழை வெட்டுற மாதிரி வீடியோ போடுறேன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை, இன்றைக்கி தைப்பூசம் இல்லை, அதனால் கொல்லிக்கு வந்தாச்சு. தைப்பூசத்துக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் அடித்தேன். அவர் போய் கொல்லியில் எல்லா வேலையும் முடிச்சு போய் ஆட்டுக்கு தழை வெட்டி தீனி தண்ணிலாம் வச்சுட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் நானும் பையனும் வந்திருக்கோம் கொல்லிக்கு வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு. தழையே வெட்ட தெரில, ஏதோ எனக்கு தெரிஞ்சது வெட்டினேன். 4 கிலோ தான் வெட்ட முடிஞ்சுது, அதுக்கு மேலே ஒன்றும் முடியல. என் மாமன் வேற ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான். என்னம்மா ஒரு கிளையும் 10 கொத்து 5 கொத்து கொத்துற, அப்பாவாக இருந்தால் ஒரே கொத்து கொத்திடும் அப்படின்னு அசிங்கமாக போச்சு. குமாரன்னு சொல்கிற மாரி இன்றைக்கி ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு என் பையன் முன்னாடி. கத்தியே பிடிக்க தெரியலம்மா, அந்த வாட்டம் வெட்டாதம்மா, அந்த வாட்டம் வெட்டுமா, அப்படி வெட்டினா அவன் மேலே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காமா. நம்ம எடுப்படி வேலையே செஞ்சு பழகிட்டோமா. அவர் வெட்டுறப்ப என்னமோ தெரில, ஒரே வெட்டில் வெட்டிடுறாரு, ஈஸியாக இருக்கிற மாரி இருந்தது. நம்ம வெட்டுறப்ப பாருங்கள், ஒரு சின்ன கிளை கூட 10 தடவை 20 தடவை கொத்துறதா இருக்குது. இதுக்கு மேலே முடியாது, வெட்டுறதே போதும்டா சாமி அப்படின்னு நினச்சிட்டா வந்தால் அப்புறம் அவர் வெட்டி வச்சுப்பார் போதும் அப்படின்னு. கீழே இருக்கிற கிளைக்கே இத்தனை வெட்டுறேன்னா மேலேருந்து கீழே இருக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே, அது கடவுளுக்கும் என் பையனுக்கும் தான் தெரியும். அவ்வளோ கஷ்டமாக போயிடுச்சு. வரைக்கும் போதும், வெட்டினதை எடுத்துகிட்டு போய் ஆட்டுக்கொட்டாயில் மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். என் பையன் வேறு ஒன்றுமே தெரியலம்மா, ஏம்மா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் டெய்லி செய்கிற வேலை தான், ஆனால் நான் தழைலாம் வெட்டினதே இல்லை. இந்தமாரி தூக்கிட்டு வர்ற வேலை, அது மாட்டுற வேலைலாம் அப்படி செஞ்சிருவேன். அப்புறம் நேற்று இருந்த தழை எல்லாத்தையும் எடுத்து எட்டை போட்டுட்டு எல்லாம் குச்சாக்கிட்டாங்க, எடுத்து எட்டை போட்டுட்டு இதை மாட்டணும். சுறுசுறுப்பாக வேலை நடந்தால், ஏன்னா சீக்கிரம் இங்கே வேலை முடித்தாதான் நம்ம கோயிலுக்கு போய் கிளம்பி போக முடியும் அப்படின்ட்டு. ஆனால் ஆடு மாடு கோழி புறா இவங்கெல்லாம் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு கஷ்டம், எங்கேயும் போக முடியாது வர முடியாது. அவங்களுக்கெல்லாம் ஏதாவது இதை தீனி ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு தான் எங்கே போய் எங்கே வந்தாலுமே வர முடியும். அவங்களுக்கு தீனிலாம் பார்த்து வச்சுட்டு போயிட்டுனா நம்ம ரிலாக்ஸாக போயிட்டு வரலாம். இல்லைன்னா ஐயோ அவங்களுக்கு சாப்பிடாம கிடப்பாங்க, தண்ணி இல்லாமல் கிடப்பாங்க, போய் ஆக்கணும்னு அர்ஜென்ட்டு பொர்ஜென்ட்டுன்னு போக வேண்டியதாக இருக்கும். நானே ஒரு வேலையும் சீக்கிரம் செஞ்சுட்ருக்கேன். ஏம்மா வேறு அந்த நடுவில் எம்மா இது என் சேவல்மா எப்படி இருக்குது பாரு, குஞ்சுலேருந்து நான் தான் வச்சிட்ருக்கேன்னு சொல்லிகிட்டு இருக்கான். ஏன்டா இன்றைக்கி கொஞ்சம் நேரமாடா இது, வாடா போய் கோயிலுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பரவாயில்ல, இன்றைக்கி என் பையனுக்கு ஹெல்ப் பண்ணான். நான் அந்த வேலை முடிக்கிறதுக்குள்ளே கோழிக்கு புறாவுக்கு எல்லாத்துக்குமே தீனி தண்ணிலாம் வச்சுட்டான். முதன தைப்பூசத்துக்கு தான் போகிறோம். முதன கோயில் எங்கள் அம்மாவோட குலதெய்வ கோயில். நான் எப்பயுமே முதன கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கேன். இப்போ ஒரு 5-6 வருஷமாக போக முடியல. அதனால தான் இந்த வருஷம் போயே ஆகணும் தான் இவ்வளோ வேலையும் செஞ்சிகிட்ருக்கேன். யார் யாரெல்லாம் தைப்பூசத்துக்கு எந்தெந்த கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.